புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சரியாக 9 நாட்கள் இருக்கும் நிலையில் அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. சுட்டெரிக்கும் வெயிலும் பார்க்காம மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தேர்தலுக்கு இன்னும் சரியாக 9 நாட்களே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் மாற்றம் ஏற்படும், தமிழக அரசியல் கள நிலவரங்கள் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் என்னென்ன கள நிலவரங்கள் மாற இருக்கிறது அப்படின்னு. கேம் ஸ்டார்ட் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும், யாருக்கு கேம் ஓவர் ஆகும் அப்படிங்கிற பரபரப்பான ஒரு சூழல் தமிழக அரசியலில் நிலவ இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கு பிறகு மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த சூழலில் இந்த தேர்தலில் யார் யாருக்கு எத்தனை வாக்கு செலுத்துவார்கள், வாக்கு வங்கி யாருக்கு உயரும், யார் அதிகப்படியான தொகுதிகளை வெல்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த நிலவரம் அவர்களுக்கு ஒருவருக்கு தெளிவாகத்தான் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் ஓட்டு சதவிகிதம் யாருக்கு உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2020க்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2020க்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. இந்த நிலை மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் ஒரு புள்ளி விவரங்களும் சொல்லுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் கள நிலவரங்கள் மாறும் அப்படின்னு. ஏன்னா 2020-21க்கு முன்பெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தொடர்ந்து இந்த இருவரும் கட்சிகள் மட்டும்தான் பிரதான கட்சிகளாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்த சூழல் மாற வாய்ப்பு இருக்குது சொல்லப்பட்டாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு மாற்றம் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 25லிருந்து 28 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் மாற்றம் இருக்காது. 25லிருந்து 27, 28 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் அவர்கள் நிச்சயமாக தொகுதிகளை வெல்வார்கள். பாஜக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்கு சதவீதத்தை உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 15லிருந்து 20% ஓட்டு வங்கியை வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் அதிமுகவினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். அவர்கள் எத்தனை தொகுதிகள் வெல்ல முடியும், எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தான் கணிக்க முடியும். குறிப்பாக ஒரு 5 இடங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே போல் பாஜகவினுடைய ஓட்டு சதவீதம் உயருது அப்படின்னு சொன்னால் எப்படி உயர்ந்தது, இந்த 2020க்கு அப்புறம் இந்த கள நிலவரங்கள் மாறுவதற்கு என்ன காரணம், பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும், மற்ற மாநிலங்களில் பாஜக ஆள்வதை போல தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல தீவிரம் காட்டுறாங்க பாஜக. அந்த சூழலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வைத்து பட்ட மக்களை சந்திப்புகளை ஏற்படுத்தி பாத யாத்திரை மேற்கொள்கிறது, பல்வேறு நடவடிக்கைகளை பாஜக தீவிரம் காட்டுறதுனால ஒருவேளை ஓட்டு வங்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அடிக்கடி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் இந்த முறை வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 6வது முறையாக தமிழகத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. ஸோ இது ஒரு எழுச்சி பெறக்கூடிய வரவேற்பா, மக்கள் பாஜகவுக்கு ஆதரவு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கு விடையாக மக்கள் கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கணிசமான இடங்களை ஒரு ஓட்டு சதவீதத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 இடங்களில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க.
ஸோ 25லிருந்து 28 தொகுதிகள் திமுக வென்றால் மீதி இருக்கிற தொகுதிகள் தான் அதிமுகவும் பாஜகவும் கணிசமான இடங்களில் வெற்றி பெறும். அதில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கடுமையான நேரடி போட்டியும் இருக்கும். அதில் அதிகமான இடங்களில் பாஜக வெல்லோன்ற ஒரு புள்ளி விவரம் வருது. அதிமுக எந்த அளவுக்கு இடங்களை கைப்பற்றும், எத்தனை தொகுதிகளை வெல்வார்கள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்பாக நம்ம இது வந்து கருத்திட முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஏற்கனவே கூட்டணி வைப்பதற்கு முன்பு அவர்கள் அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு தலைமை ஏற்று அனைத்து கட்சி தலைவர்களும் அதிமுக இருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து பலப்படுத்தி அதிமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் என்றால் அதை அசைக்க முடியாத ஒரு இடத்துல அதிமுக இருந்திருக்கும். இன்று பிளவுபட்டு அதிமுக இருக்கிறதுனால அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மக்கள் கருத்தாக சொல்கிறாங்க. இந்த இடத்தை பயன்படுத்தி தான் பாஜக வந்து தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியாக உருவாக வேண்டும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு 3வது கட்சி இல்லை 2வது கட்சி தான் பாஜக அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை யார் உருவாக்குனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாஜக அவருடைய முயற்சியில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு மக்களை சந்தித்து அவருடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரித்தார்களா, இல்லை அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் பாஜகவுக்கு ஒரு சாதகமாக அமைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கெல்லாம் விடை கொடுக்க வேண்டும் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நமக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அதிர்வலை வந்து தமிழகத்தில் ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்ற தேர்தல் 2026 வருகின்ற பொழுது பிரதான கட்சிகளாக திமுக பாஜக இருக்கும், அவர்கள்தான் கடுமையான போட்டி இருக்கும். அப்போ அதிமுக எந்த இடத்திற்கு செல்லும், அதிமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு எந்த மாதிரியான நிலையில் அதிமுகவுக்கு ஆதரவு தருவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமும் ஒரு ஷாக்கான செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் விடை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இந்த முடிவு வந்த பிறகு ஒரு அதிரடி மாற்றங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றங்கள், ஒரு திருப்பு முனைகள், ஒரு எதிர்பார்ப்புகளில் கிளப்பியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி எத்தனை ஓட்டு சதவீதத்தை அதிகரிப்பார்கள், எத்தனை தொகுதிகளை வெல்வார்கள் அப்படின்னு பார்த்தா சுருக்கமாக திமுக வந்து 25லிருந்து 28 தொகுதிகள் குறையாமல் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாஜக 15லிருந்து 20% ஓட்டு சதவிகிதத்தை உயர்த்துவார்கள். அப்படின்னா அவங்க எத்தனை தொகுதிகளை வெல்வார்கள் அப்படின்னு நம்மளே யூகித்து கொள்ளலாம். அதிமுக எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஓட்டு வங்கி அவர்கள் பெரும் அந்த சதவீதத்தை பொறுத்து தான் எத்தனை தொகுதியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்து தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிலைப்பாடும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும், 3வது முறையாக மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள்தான் மத்தியில் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு யோகபித்த வரவேற்பு இந்தியா முழுக்க இருக்கிறது. தமிழகத்திலும் அந்த அலை வீசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.